டெல்லியில நடந்த அந்த போராட்டம் ஒட்டுமொத்த நாடு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த உலக நாடுகளையும் திரும்பி பார்க்க வச்சிருக்கு. ஒரு ஈவரக்கமற்ற ஒரு காவலர்களை நீங்க பார்த்திருக்கீங்களா? 65 வயசுல இருக்கக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்ட் பண்ண வேண்டியதை வெறும் 26 வயசுல இருக்க ஒரு ஜேர்னலிஸ்ட் பண்ணியிருக்காருன்னா அவர் தான் சௌராதாஸ். அவர் மனசாட்சியும் இல்லாம கட்டளை இட்டுட்டாங்கன்னு சொல்லி ஒரு கொடூரமான தாக்குதலை நடத்தி இருக்கிறாங்க. அந்த கூட்டம் கலையல, வீட்டுக்கு போகல. அதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம். அடிச்சா மூத்திர சந்துக்குள்ள ஓடுற தாவகாரனுங்க இல்ல, பாஜக பதறான். என்னடா அது, என்னடா நடக்குது, இவனுங்க யாரா, இவனுங்க எங்க இருந்துடா வந்தானுங்க, அங்க போராடுறான். இங்க ஒரு தற்கூரி கூட்டம், படத்தை போய் பாரு, பாலாபிஷேகம் பண்ணு, கச்சி ஊத்து, கஞ்சியை ஊத்து, கீழே ஊத்துன்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். நாடாளுமன்றத்துக்கே வராத பிரதமர் நரேந்திர மோடி அவசரமா நாடாளுமன்றத்துக்குள்ள வராரு. ஒரு சந்தோஷமான முகத்தோட பல நாள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த திட்டத்தை, மசோதாவை நிறைவேற்ற போறோம், நமக்கு மெஜாரிட்டி கிடைச்சிரும், மம்தாவை விலைக்கு வாங்கிட்டோம், சரத்பவாருடைய எம்பிக்களை விலைக்கு வாங்கிட்டோம், திமுக காங்கிரஸ் மீது அதிருப்தியில இருக்காங்க, நிறைவேற்றிடலாம் அப்படின்னு ஒரு பெரிய கனவோட வந்தாரு. ஆனா ஒரு பெரிய ஏமாற்றத்தோட பயந்து ஓடி போறாரு. அதே எண்ணத்தோட அமித்ஷாவும் மற்ற அமைச்சர்களும் அப்படியே சந்தோஷ வெள்ளத்துல ஓடி வராங்க. எல்லா மசோதாவும் நாம நிறைவேற்ற நினைச்ச மிக மோசமான மசோதாக்கள் எல்லாத்தையுமே நம்ம சந்தோஷமா நிறைவேற்றலான்னு வராங்க. அவசரமா ஓடி இருக்கிறாங்க. அவசரமா ஓடுனது மட்டும் இல்ல, அவசரமா நிகழ்ச்சியில இடம்பெறாத திடீர்னு ஒரு கூட்டம், அமைச்சரவை கூட்டத்துல அந்த அமைச்சரை தூக்கிடலாமா, நிலைமை ரொம்ப மோசமா போகுது, வேண்டாம், இதுக்கு மேல நம்ம அவரை வச்சிருந்தோம்னா நம்மளால மறுபடியும் ஆட்சி நடத்துறதுல பல சிக்கல்கள் உருவாகும், இவர்கள் நம்ம நினைச்சதை விட மிக மோசமான அழுத்தத்தை நமக்கு தராங்க, நாம நினைக்கிறத விட மிக மோசமானவர்களா இருக்கிறாங்க, உறுதியா இருக்கிறாங்க, பிடிச்ச கொள்கையிலையும் அந்த போராட்டத்திலையும் அவங்க ரொம்ப வீரியமா இருக்காங்கன்னு பல விவாதங்கள் அந்த கூட்டத்துல நடந்திருக்கு. டெல்லியில நடந்த அந்த போராட்டம் ஒட்டுமொத்த நாடு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த உலக நாடுகளையும் திரும்பி பார்க்க வச்சிருக்கு. ஒரு ஈவரக்கமற்ற ஒரு காவலர்களை நீங்க பார்த்திருக்கீங்களா? இந்திய நாட்டுல மாணவர்கள் எவ்வளவு முக்கியம்னா, இந்த நாட்டுல இருக்கக்கூடிய மாணவர்கள் படிச்சாதான், அந்த மாணவர்கள் படிச்சு தன்னுடைய அறிவை வெளிப்படுத்தினாதான் இந்த நாட்டுக்கே பெருமை. அப்படி இருக்கக்கூடிய மாணவர்களை எவ்வளவு மோசமா இந்த காவல்துறை, இராணுவம், ரயில்வே போலீஸ் எல்லாம் ஏவி விட்டு அடிச்சிருக்கிறாங்கன்னு ஒரு சில காணொளிகளை போடுறேன். எல்லாத்தையும் எனக்கு போடுறதுக்கு மனசு இல்லை, பாருங்க.
இப்பேற்பட்ட போராட்ட சூழலுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஒரே ஒரு நீதிபதி கொடுத்த ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட். அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு இந்த நாட்டுல இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து கரப்பான் பூச்சிகள் போல வேலைக்கு போகாம இடத்த அடைச்சுக்கிட்டு இப்படி இருக்காங்க அப்படின்றாரு. திரும்ப அவர் பல்ப் அடிச்சுட்டாரு. அதாவது நான் வந்து அப்படி சொல்லல, சில பேர் ஃபேக்கா அப்படி இப்படின்னு உருட்டினாரே தவிர அவர் சொன்ன அர்த்தம் வேறதான். அதுலதான் ஒட்டுமொத்த இந்திய நாட்டுல படிச்சு முடிச்சுட்டு வேலைக்காக இயங்கிக்கிட்டு இருக்கிற இளைஞர்கள், நான் நினைச்ச படிப்பை சுதந்திரமா படிக்க முடியாம படிச்சுக்கிட்டு இருக்கிற மாணவர்கள் எல்லாருமே தன்னெழுச்சியா எழ ஆரம்பிக்கிறாங்க. அதுல 2 பேர் ரொம்ப முக்கியமானவர்கள். அதுல ஒரு ஆள் யாருன்னா சௌரவ் தாஸ். இந்த சௌரவ் தாஸ் யார் அப்படின்னா, கேரவன்ற ஒரு ஊடகத்துல புலனாய்வு பத்திரிகை செய்திகளை கட்டுரைகளை எழுதக்கூடியவர். காவல்துறை அடக்குமுறை, நீதிபதிகள் குறித்தான தீர்ப்புகள், இந்திய அரசாங்கமான பாஜக கொண்டு வரக்கூடிய திட்டங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சதிகள், இப்படி எல்லாத்தையுமே தோலுரிச்சு ரொம்ப டெப்தா எழுதி அந்த ஆர்டிகளை போட்டு இந்தியாவையே திசை திருப்பி அவர் பக்கம் கவனத்தை ஈர்க்க வச்ச வெறும் 26 வயது இருக்கக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்ட். வெறும் 26. 60-65 வயசுல இருக்கக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்ட் பண்ண வேண்டியதை வெறும் 26 வயசுல இருக்க ஒரு ஜேர்னலிஸ்ட் பண்ணியிருக்காருன்னா அவர் தான் சௌரவ் தாஸ். அவர் தான் இன்னைக்கு தொடர் உண்ணாவிரதம் இருந்து இந்த இந்திய நாட்டையே திருப்பி வாக்க வச்சிருக்காரு. இன்னொரு ஒரு ஜேர்னலிஸ்ட், அவர் நீங்க எல்லாருக்கும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், அபிஜித். அபிஜித்தினுடைய வயசு வெறும் 30. பூனே மகாராஷ்டிராவில் பிறந்து யூஜி இந்தியாவிலேயே பண்ணிட்டு பிஜி அமெரிக்காவில் பண்ணிட்டு இங்க நடக்கக்கூடிய அவலங்கள் எல்லாம் பார்த்துட்டு இனிமே நான் இந்தியாவில் போராட போறேன்னு அங்கிருந்து கிளம்பி வராரு. வரும்போதே அம்பேத்கர் பார்த்த தூக்கி பிடிச்சுக்கிட்டு நான் அம்பேத்கர் வழியில் போராட போகிறேன், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இன்னைக்கு நசுக்கக்கூடிய வேலை நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி அந்த போராட்டத்தை நடத்துறாங்க. எவ்வளவு தடியடி, எவ்வளவு அவமானங்கள், முட்டை அடிக்கிறான், மை அடிக்கிறான், செருப்பால் அடிக்கிறான், என்னெல்லாம் நடந்து இந்த போராட்டத்தை கலைக்க முடியுமோ எல்லாத்தையும் பண்றான். அசரவே இல்லை, கொஞ்சம் கூட அசரல. அந்த வீடியோல ஒரு 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 நிறைய பேர், ஒரு ஆளெல்லாம் குறிப்பிட்டு சொல்லல, நிறைய பேர் அடிக்கிறானுங்க. சுத்தி சுத்தி காவலர்கள் அடிக்கிறான், நீல உடை போட்ட அந்த ராணுவம் அடிக்கிறான், சுத்தி அடிக்கிறான். அவன் திருச்சு ஓடல, இப்படி கையை வச்சுட்டுலாம் உட்காரல, இப்படி நிக்கிறான். அடுறா அடுறா, நீ அடி அடி, நீ அடுறா நீ அடுறான்றான். அந்த வெறி என்னன்னா, நீ அடிக்கிற வலியை விட இந்த சமூகம் எனக்கு கொடுத்த வலி அதை விட பெருசுடா. நீ அடிக்கிறது எனக்கு வலிக்கலடா, அடிடா, என்ன வேணாலும் செய்யுங்கடா, அடிச்சுக்கங்கடா, கொல்லுங்கடா, நான் போராடுனா என்ன கொல்லுவீங்களாடா, அடிங்கடான்றான். அவன் மட்டும் இல்ல, பல பேர். இந்த அடிதடி அந்த இடத்தையே போர்க்களமாக்குது. மாணவர்கள் செதறாம எதிர்த்து நின்று சண்டை போடுறான். எனக்கு கொடி பிடிச்சு போராட தெரியும், தேவைப்பட்ட அந்த கொடியை சுருட்டிக்கிட்டு திருப்பி அடிக்க தெரியும்னு அடிக்கிறான். ஆனா அவனுக்கு எதிரில் இருந்த அந்த அதிகார படைக்கு இப்ப கையில எல்லா வகையான ஆயுதங்களும் இருக்கு, எல்லா வகையான ஆயுதங்களும் இருக்கு. ஒரு உயர் அதிகாரி கண்ணீர் புகையை தூக்கி மாணவர்களை நோக்கி எறிகிறார். இந்த நாட்டினுடைய எதிர்காலமா இருக்கக்கூடிய மாணவர்களை நோக்கி எறிகிறார். அந்த மாணவர்கள் இந்த உயர் அதிகாரியோட குழந்தைக்கும் சேர்த்துதான் போராடுறான். அந்த மாணவர்கள் நோக்கி எறிகிறாரே, அந்த கூட்டத்துல இவருடைய மகனோ இருந்தா இவர் எறிவாரா? மனசாட்சியே இல்லாம கட்டளை இட்டுட்டாங்கன்னு சொல்லி ஒரு கொடூரமான தாக்குதலை நடத்தி இருக்கிறாங்க. அந்த கூட்டம் கலையல, வீட்டுக்கு போகல. அதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம். அடிச்சா மூத்திர சந்துக்குள்ள ஓடுற தாவியக்காரனுங்க இல்ல, தெரிச்சு ஓடுற, நான் ராத்திரியே ஓடுறவங்கள அடிச்சாலும் ஒரு ஓலை கொட்டா, ஒரு தகர சீட்டுக்குள்ள எல்லாம் போய் ஆண் பெண் வேதம் இல்லாம அந்த பெண்களை காப்பாற்றணும், பெண்களை பாதுகாக்கணும்னு முடக்கி 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 ராத்திரியெல்லாம் படுத்துட்டு காலையில எந்திரிச்சு வந்து போராட்ட காலத்துல நிக்கிறாங்க. இப்படிரா டெல்லியில இருக்கக்கூடிய எஸ்எஃப்ஐ மாணவர்கள், ஏஎஸ்எஃப் மாணவர்கள் எல்லாரும் உருவனையா நிக்கிறா. நீ என்ன வேணாலும் ஆடுறா, நான் நிப்பண்டா. ஜேஎன்யூல அன்னைக்கு அடிச்சு மண்டையை உடைச்சாங்கல்ல ஒரு மாணவி, அந்த மாணவி இன்னைக்கு போராட்ட காலத்துல நின்று அடிச்சாலும் பரவாயில்லடா நிப்பண்டான்னு நிக்கிறாங்க. அந்த மாணவி சிஏஏ என்ஆர்சி ரோல்ல பண்ண அந்த மாணவியோட உக்கிரமான போராட்டம் இன்னைக்கும் நம்மளால மறக்கவே முடியாது. எல்லாரும் நிக்கிறான், நின்றுகிட்டே இருக்கான். அவன் கலைஞ்சிருவான்னு நினைச்சான். பாஜக பதறான். என்னடா அது, என்னடா நடக்குது, இவனுங்க யாரா, இவனுங்க எங்க இருந்துடா வந்தானுங்க? இந்த நேபாள்லயும் எதுலயும் வந்துச்சு ஒரு கூட்டம், அதை விட அந்த மாதிரி கூட்டம் இல்லை இது. நீங்க இலங்கையில திடீர்னு ஒரு கூட்டம் போய் அதிகாரிகள் வீடுகளை போய் சூறையாடிச்சு, அந்த கூட்டம் இல்லை இந்த கூட்டம். நேபாள்ல அரசுல இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாரையும் கொன்னாங்களே, அந்த மூர்க்கத்தனமான முரட்டு கூட்டம் இல்ல, இது ஜனநாயக கூட்டம். ஏன்டா ஜனநாயக கூட்டம்னு சொல்றேன்னா, இவன் எங்க யோசிக்கிறான் பாருங்க.
ஒரே ஒரு ஓட்டு பறிபோனா கூட தேர்தல் ஆணையம் மீது என்ன சட்டம் போடணும்? ஊப்பா சட்டம் போடணும். தீவிரவாத அமைப்பு சட்டத்தை நீ அந்த தீவிரவாதத்துக்கு போட வேண்டிய அந்த சட்டத்தை நீ தேர்தல் ஆணையம் மேல போடணும். ஒரு ஓட்டை திருடுனா கூடங்கிறான். இதை விட முக்கியமானது என்ன தெரியுமா? நீதிபதிகளாக, உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாக, சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய பதவி காலம் முடிந்த பிறகு எந்த அரசு பொறுப்புலையும் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒண்ணு யோசிச்சிருக்கிறான். ஏன் இதை சொல்றான்? ராம ஜென்மபூமி வழக்குல அயோத்தியில ராமர் கோவில கட்டலான்னு தீர்ப்பு கொடுத்த 5 நீதிபதிகளும் இன்னைக்கு நேரடியா பாஜகவினுடைய முயற்சி மூலியமா அரசு பொறுப்புல இருக்காங்க. அதுல ஒரு நீதிபதி பாஜக சார்பாவே நாடாளுமன்றத்துல எம்பி ஆஜராகிறாரு. அப்ப இதையெல்லாம் பாக்குறான். ஜனநாயகத்தின் கடைசி நம்பிக்கை, மக்களுடைய ஜனநாயகத்தின் கடைசி நம்பிக்கை நீதிமன்றம்ங்கிறான். அந்த நீதிமன்றமே விலை கொடுத்து வாங்கப்படுது அப்படின்னா அந்த நம்பிக்கை நசுக்கப்படுதுன்னு தானே அர்த்தம். அப்ப அதை சரி செய்யணும்னு இந்த கூட்டம் யோசிக்குது. அவன் போய் சூறையாடணும், அரசு அலுவலகங்களை அடிக்கணும், உடைக்கணும்னு நினைக்கல. அடுத்து அவன் கோரிக்கை வைக்கிறான், எம்பிக்கள்ல சரிவாரியான பெண்களுக்கு பங்கு இருக்கணும் அப்படின்னு அவன் சொல்றான். முக்கியமா இந்த குதிரை பேரம் இருக்குல்ல, அதுல அவன் சரியான பஞ்ச் அடிக்கிறானுங்க. என்ன சொல்றானுங்கன்னா, இந்த ஜெயிச்சதுக்கு அப்புறமா இன்னொரு கட்சிக்கு போறது, அந்த கட்சிக்கு போனதுக்கு அப்புறம் அப்படி எவெல்லாம் போறானோ அவனுடைய பதவி பறிக்கப்படணும், அவன் சிறைக்கு போகணும், 20 வருடம் அவன் எந்த தேர்தலையும் போட்டியிடக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வருவோம்னு சொல்றாங்க நாங்க ஜெயிச்சா. இதெல்லாம் என்னன்னா யோசிக்கவே முடியாத விஷயம் இல்ல. இவங்க நினைச்சிருந்தா தாய் மாமா சீரு, நாய் மாமா மோதிரம், மூத்திரம்னு எதையாவது கொடுக்க முடியும், எதையாவது அறிவிச்சுட்டு போயிடலாம். அப்படி அறிவிக்கல. இவன் எங்க கை வைக்கிறான் பாருங்க. எக்ஸ்ட்ரீம் லெவல். இந்த நாட்டினுடைய வளர்ச்சி என்ன, இந்த மாணவர்களுடைய வளர்ச்சி என்ன, இந்த இளைஞர்களுடைய எதிர்காலம் என்னன்னு அவன் யோசிக்கிறான்ல. அதனாலதான் காங்கிரஸுக்கே இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன் காங்கிரஸ் கட்சிக்காரன் போய் இந்த போராட்டத்துல ஆதரவு கொடுக்கல? ஏன் ராகுல் காந்தி போய் உட்காரல? ஆராசா போறாரு, கனிமொழி போறாங்க, பிரகாஷ் ராஜ் போறாரு, திமுக எம்பிக்கள் போறாங்க, கம்யூனிஸ்டுகள் போறாங்க, எஸ்எஃப்ஐ போகுது. ஏன்னா காங்கிரஸுக்கும் இவங்க கொடுக்கக்கூடிய அந்த கோரிக்கைகள் எல்லாமே காங்கிரஸுக்கும் தலைவலி. காங்கிரஸ் அழியில ஏத்துக்க முடியாது. அப்படின்னும் போது காங்கிரஸும் ஏத்துக்கல. அப்ப இவ்வளவு போராட்டங்களையும் நடத்தி டெல்லியவே கதிகலங்க வச்சிருக்கு இந்த மாணவர் படை. நீங்க பாஜக எவ்வளவு அல்பத்தனமான ஒரு கட்சி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த நாட்டினுடைய முதுகெலும்புன்னு சொல்றோம்ல, யாரு? விவசாயிகள். இந்த விவசாயிகள் 1 வருஷம் போராட்டம் நடத்துறான். பல பல பிரபலமான புகைப்பட கலைஞர்கள் எல்லாருமே அந்த விவசாயிகளை ப்ரொட்டஸ்ட போய், ஊர்வலமா போற ப்ரொட்டஸ்ட் எல்லாம் போய் போட்டோ எடுக்கிறாங்க. அந்த விவசாயிகள் நடந்து போய் கால் வெடுப்பு இருக்குல்ல, நடந்தே போய் கால் வெடுப்ப போட்டோ காட்டுறாங்க. அவன் அந்த விவசாயி வாழ்நாள் முழுவதும் விவசாயத்திலே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு காலு கை முகம் எல்லாம் சுருங்கி இன்னைக்கு என்னோட வாழ்வாதாரத்தை பறிக்கிறே மத்திய அரசாங்கமேனு போராடுற அந்த விவசாயிகளுடைய இயக்கத்தை போட்டோ கலைஞர்கள் இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும் கொண்டு போறாங்க. அந்த விவசாயிகள் எல்லாரும் இப்ப இருக்க துடிப்பான இளைஞர்கள் மாதிரி கூட ரொம்ப வயசானவங்க நிக்க முடியாம ஸ்டிக்கெல்லாம் வச்சு நிக்கிறாங்க. ஆனா வயதுதான், அவங்க மனசு எவ்வளவு இளமையா இருந்திருக்குன்னா எல்லா வகையான போராட்டத்தையும் தாங்கியிருக்காங்க. தடியடி, அடுத்து கண்ணீர் புகை, அடுத்து துப்பாக்கி சூடு, அதுக்கு அடுத்து எல்லா வகையான போராட்டம். முள்வேலி, நீங்க நினைச்சு பாருங்களேன், முள்வேலியே ஒரு 60-70 வயசு முதியவர் மேல தூக்கி எறிகிறாங்க. இந்த விவசாயிகள் என்ன செய்யறாங்க? உத்தரப்பிரதேசம் வழியா வராங்க. எல்லாம் 1 மாசத்துக்கு தேவையான, 1 வருஷத்துக்கு தேவையான உணவுப் பொருட்கள் எடுத்துட்டு வராங்க. துணிமணி, வாஷிங் மிஷின் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டாங்க. நீங்க டெல்லியோட அட்மாஸ்பியர் இருக்குல்ல, டெல்லியோட சுற்றுச்சூழல் இருக்குல்ல, அது ரொம்ப மோசமான, கொடூரமானது. வெயில் அடிச்சா மிக கொடூரமான வெயில் அடிக்கும், மழை பெஞ்சா ரொம்ப கொடூரமானதா இருக்கும். குளிர்காலத்துல உங்களால வெளியில நிக்கவே முடியாது, உறை பனி அடிக்கும். அதை விட தாண்டி பகல்ல வெயிலும் சாம்பலும் அவ்வளவு இருக்கும். எல்லாத்தையும் தாங்கிட்டு அந்த விவசாயிகள் அன்னைக்கு உறுதுணையா இருந்து போராடினாங்க. கடைசியில அவங்க வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த இடத்தையே காலி பண்ணாங்க. வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் தான். ஆனாலும் இன்னைக்கு மறுபடியும் அவங்களுக்கு துரோகம் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதுக்கப்புறமா யார் போராட்டம் நடத்தினா? இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த விளையாட்டு வீராங்கனைகள், ஒலிம்பிக்ல தங்க பதக்கம் வாங்கின, பல பதக்கங்கள் வாங்கின வீராங்கனைகள், எனக்கு இந்த துறை சார்ந்த அமைச்சர் பாலியல் சீண்டல்ல ஈடுபட்டார், அவரை நீங்க தூக்குங்கன்னு விளையாட்டு வீராங்கனைகள் போராட்டம் நடத்துறானுங்க. அவங்க அந்த பதக்கத்தை தூக்கி எறிகிறாங்க. இது இந்தியாவுக்கே அசிங்கமா இல்ல? ஒட்டுமொத்த பாஜக காரன் தலகுனிய வேணா. அவ்வளவு போராட்டம் நடத்தியும் அவங்களுக்கு நீதியும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. அவ்வளவு வலிமையானவர்கள். இன்னைக்கு மாணவர்கள் இறங்கியிருக்காங்க.
இந்த மாணவர்கள காவல்துறையும் இராணுவமும் ரயில்வே போலீஸும் எல்லாருமே அடிச்சிருக்காங்க. இந்த போராட்டம் இன்னும் உக்கிரமாகணும், வீரியம் அடையணும். அப்பனாதான் இந்த நேர்மையான கோரிக்கைகள் நிறைவேற்றப்படணும். நீட்டுக்காக இறந்த 20 மாணவர்களுக்காக நாங்க நீதி கேட்டு வந்தோம். இன்னைக்கு போராடிய எங்களுடைய மாணவிகளை எங்களால காப்பாற்ற முடியலன்னு இந்த போராட்டத்தை தலைமை தாங்கி நடத்திக்கிட்டு இருக்கிற அபிஜித் ரொம்ப வேதனையோட சொல்றாரு, மாணவிகளே எங்களை மன்னிச்சிருங்க, எங்களால உங்களை பாதுகாக்க முடியல. அவங்ககிட்ட எல்லா வகையான ஆயுதங்களும் இருக்கு, எங்களால முடிஞ்ச அளவு பாதுகாத்தோம், ரத்தம் சிந்தி இருக்கும். அந்த மாணவர்கள் எல்லாரும் பெரிய பெரிய பள்ளிக்கூடங்கள், பெரிய பெரிய கல்வி நிலையங்கள்ல படிக்கக்கூடிய ஆளுகள். ஏன் போராட்டத்துக்கு வரணும்? அடிக்கிறான், தடியடி அடிக்கிறான், உடனே அவன் ஓடி போய் வேலையை விட்டு போய் அவன் குடும்பத்தை பார்த்துக்க முடியும். அங்க போராடுறான். இங்க ஒரு தற்கூரி கூட்டம், படத்தை போய் பாரு, பாலாபிஷேகம் பண்ணு, கச்சி ஊத்து, கஞ்சியை ஊத்து, கீழே ஊத்துன்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தியேட்டர் அலங்கரி, இது பண்ணு, அதை பண்ணுன்னு படத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்கான். டேய், உன்னோட பிள்ளைக்கும் உனக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கும் சேர்ந்து அங்க ஒருத்தன் போராடிக்கிட்டு இருக்கான்டா, அவனுக்காக பாடுறா, உனக்காக பேசுறான்டா அப்படின்னு சொல்றதுக்கு இங்க ஒரு அறிசார்ந்த கூட்ட தலைமை இங்க எவனுமே இல்லை. ஐடி விங், தாவேக்கா ஐடி விங் எழுதுது, இது தவிர்த்து இருக்கலாம். மோடிக்கு வலிக்காம, கூசாம, கெஞ்சாம இதை தவிர்த்து இருக்கலாம். அப்படி ஒரு கண்டன அறிக்கையை வாழ்நாள்ல நான் பார்த்ததே இல்லை. இந்த தமிழ்நாட்டு இளைஞர்களை திசை திருப்பக்கூடிய ஒரு வேலையை இந்த அரசு பண்ணுது. ஒரு காலத்துல ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நடத்தி ஒட்டுமொத்த இந்தியா, ஒட்டுமொத்த நாட்டையே திரும்பி பார்க்க வச்சது தமிழ்நாடு. தமிழ்நாடு முழுவதும் ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நடத்தி அவ்வளவு வீரியமான ஒரு சமூக கூட்டத்தை இன்னைக்கு ஒரு படத்தை நோக்கி நகர்த்துறாங்கன்னா எவ்வளவு இதுவும் கிட்டத்தட்ட ஒரு ஆணவ படுகொலை தான் நான் சொல்லுவேன். அப்படியான ஒரு கூட்டத்தை பண்ணிக்கிட்டு இருக்கு. இளைஞர்களே, நம்ம எல்லாருமே யோசிக்கணும், எதை நோக்கி பயணிக்கணும்னு யோசிக்கணும், சிறந்த வழியில நம்ம பயணிக்கணும். அதுக்கு நீங்க என்ன திட்டினாலும் பரவாயில்ல, தயவு செய்து நான் சொன்னதுல இருந்து யோசிச்சு தொலைங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நன்றி.